நமஸ்தே தோஸ்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தி கிளாஸில் சில வேர்ட்ஸ் பற்றி சென்டென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸ்போக்கன் ஹிந்தியில். வரும் காலங்களில் அதுக்கு முன்னாடி இப்போ ஹாஸ்பிட்டல் நான் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அங்கே உள்ள எப்படி ஹிந்தி பேசுகிறோம் டாக்டர்கிட்ட அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்போ ஹாஸ்பிட்டல் அப்படிக்கு மருந்து அப்படின்னா தவாத் டேப்லெட்டுக்கு கோழின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ் தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளோட தாய்மொழி தமிழ். நம்ம இந்தியாவில் மட்டும் தான் தமிழ் மொழியை தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம். மற்ற நாட்டில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மொழி சொல்லுவாங்க, இசை மொழிம்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மொழி அவங்கள மொழியை சொல்கிறாங்க. நம்ம தாய்மொழி தான் முக்கியம். அதே நேரத்தில் நம்ம சில பேருக்கு கண் இருந்தும் கண்ணாடி போட்டால் தான் பார்க்க முடியும். அது மாதிரி நம்ம ஒரு தெரியாத இடத்துல போயிருக்கும்போது வாய் இருந்தும் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம மாதிரி நிற்க வேணாம் இல்லையா? ஒரு ஹிந்தி நார்த் இந்தியா போகிறோம், எதுக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அதனால் நம்ம ஹிந்தி தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது திவார்னால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுவர். இப்போ திவார் சூக்கர்னால் தொடுறது. திவார்க்கும் சூக்கர் வாபஸ் ஆனா அப்படின்னா இந்த சுவரை தொட்டு திரும்பி வாங்க, வாபஸ் ஆனானா திரும்பி வாங்க அப்படின்னு அர்த்தம். உஸ் ஆத்மிக்கோ சூக்கர் வாபஸ் ஆனா அப்படின்னா அந்த மனிதனை தொட்டுட்டு திரும்பி வாங்க அப்படின்னு அர்த்தம். காய்க்கோ சூக்கர் வாபஸ் ஆனா, காயினா மாடு. சூக்கர் வாபஸ் ஆனா அப்படின்னா இந்த மாட்டை தொட்டுட்டு திரும்பி வாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் லடுக்கா அப்படின்னா பையன், லடுக்கி அப்படின்னா பொண்ணு. லடுக்கா லடுக்கிக்கே நஹி சூனா அப்படின்னா லடுக்கா லடுக்கிக்கே, அதாவது பையன்கள் பொண்களை தொடக்கூடாது, அதாவது தொட்டு பேசக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? தொடக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். லடுக்கானா பையன், லடுக்கினா பொண்ணு, நஹிச்சுனா நஹினா இல்லை அப்படிங்கிற மாதிரி, மச்சுனானும் சொல்லலாம். நஹிச்சுனா தொட்டு பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஏ பேடுக்கோ சூக்கர் வாபஸ் ஆனா அப்படின்னா பேடுனா மரத்தை தொட்டுட்டு திரும்பி வாங்க அப்படின்னு அர்த்தம். பேடுக்கோ சூக்கர் வாபஸ் ஆனா, சூக்கர் வாபஸ்னால் திரும்புறது, ஆனானா வர்றது, சூக்கர்னா தொடுறது. சூக்கே பாத் நஹி கர்னா அப்படின்னா தொட்டு பேசக்கூடாது. கர்னா அப்படிங்கிறது ஒரு செயலை செய்கிறது. அதுக்கு முன்னாடி நஹின்னு சொல்லும்போது செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ரசோயினா கிச்சன். துமாரே மா கிதரே அப்படின்னா துமாரேனா உன் அம்மா எங்கே. உன்கிறது நம்மளோட சின்னவங்ககிட்ட தான் கேட்போம். பெரியவங்ககிட்ட கேட்கும்போது ஆப்கான்னு சொல்லணும். ஓகேயா? துமாரேன்னு சொல்லக்கூடாது. எப்போவுமே நம்ம மரியாதையான வார்த்தைகள் தான் பேசணும். மேரிமா ரசோயி மேஹே. மேரி மானா அம்மா, மேரினா நான் என்னுடைய அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். மேரி இந்த இடத்துல என் அம்மா, என் அம்மா ரசோயி மேஹே, எங்கள் அம்மா கிச்சனில் இருக்காங்க. தமிச்னா மரியாதை. தமிச் சே போலோ ஹபிபி, தமிச் சே போலோ, எப்பொழுதும் மரியாதையாக பேசணும். மரியாதையாக சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிச் சே போலியே, மரியாதையாக பேசுங்கள் அப்படின்னு அர்த்தம். கொடு அப்படின்னா தோ, எடுன்னா லோ, கூட்டிகிட்டு போ அப்படின்னா லேக்கர் ஜாயியே அப்படின்னா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். எடுத்துகிட்டு வா, லேக்கர் ஆவோன்னா எடுத்துகிட்டு வா, லேக்கர் ஆயியே அப்படின்னா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். பெற்றுக்கொள் அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு லோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பொருளை பெற்றுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு விவரம் கேட்குறோம்ல, கேளு. அது கேட்குறதுனா, அதை காதில் கேட்குறதுனா சுனா. பாட்டு கேளு, காணா கேளு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காதில் கேட்டுக்கிறதுக்கு சுனா. அதே ஒரு விவரம் கேட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, நம்ம அதை பற்றி கேட்குறோம்ல, ஏதாவது ஒரு விவரத்தை பற்றி கேட்கும்போது அதுக்கு பூஜோ. படோனா படிக்கிறதுக்கு பேர் படோ.
இது எடுனா கிசே லோ, லோனா எடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசே கரிதோ அப்படின்னா இப்படி வாங்கு அப்படின்னு அர்த்தம். ஐசே கரிதோ இப்படி வாங்கு. தேக்கோனா பார்க்குறது. தேக்குங்கா அப்படின்னா பார்ப்பேன். திக்காவோ அப்படின்னா காமி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவள் அப்படிங்கிறது, அவள் அவன் அப்படிங்கிறதுக்கு வக், அது அது அதுக்கும் அவள் அவன் அதுக்கு வக். இவர் அப்படிங்கிறதுக்கு ஏ, அவனுக்கு அவளுக்கு அவனே அவளைங்கிறதுக்கு உசே உஸ்கோ, உசே உஸ்கோ அப்படிங்கிற அர்த்தம். இதே இதற்கு இஸ்கே, இது இஸ்கோ அப்படிங்கிறதுக்கு, இதே இதற்கு அப்படிங்கிறதுக்கு இஸ்ஸே இஸ்கோ, இதை இதற்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இஸ்ஸே இஸ்கோ அப்படிங்கிறது அர்த்தம். அவர் அப்படிங்கிறதுக்கு வே அப்படின்னு அர்த்தம். ஜாந்தா, ஜாந்தானா தெரியும், மாலுங்கிறதும் தெரியும்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஜாந்தா அப்படிங்கிறதும் தெரியும்னு அர்த்தம். மை உசே ஜாந்தா ஹூம் அப்படின்னா எனக்கு அவளை தெரியும். மை எனக்கு, உசேனா அவளை, ஜாந்தா அப்படின்னா தெரியும். ஜாந்தா ஹூம், மை உசே ஜாந்தா ஹூம், அவளை எனக்கு தெரியும். மை உசே ஜாந்தி ஹூம், ஜாந்தா ஹூம் சொல்லும்போது ஆண்பால், பையன் சொல்லும்போது மை உசே ஜாந்தா ஹூம் அப்படின்னு. அதே பெண் சொல்லும்போது மை உசே ஜாந்தி ஹூம், எனக்கு அவளை தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பொருளை மனிதர்களையும் தெரியும்னா ஜாந்தா சேர்க்க வேண்டும். ஒரு பொருளையும் மனுஷனையும் தெரியும்னா ஜாந்தா அப்படின்னு சேர்க்க வேண்டும். சில்லறை, சில்லறைக்கு சீட்டா, சீட்டான்னு சொல்லலாம், ரோஜ்காரின்னு சொல்லலாம். சுட்டி, சுட்டிக்கு லீவ். ஜூட்னா பொய். உங்களுக்கு ஏன் இது பொய் அப்படிங்கிறத ஒரு 4-5 முறை சொல்லியிருப்பேன். சஜ்ஜுனா நேசம், நிஜம், சச் அப்படின்னா நிஜம். ஏன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகளை ஒரே வார்த்தையை நிறையா தடவை சொல்லி கொடுக்கணும். இந்த வார்த்தைகள் பல இடங்களில் உங்களுக்கு எங்கேயாவது நிறைய டைம் கேட்டுட்டிங்கன்னா எங்கேயாவது உங்களை அறியாமல் உங்களோட மெமரி பவரில் இருக்கும். அந்த இடத்துல போகும்போது யாராவது பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு புரியும். ஹிந்தி மூவி பார்த்தீங்கன்னா உடனே புரியும். ஒரு 4-5 வார்த்தைகள் நீங்கள் கேட்ட வார்த்தைகள் வரும்போது அந்த மூவி பார்த்துக்கிட்டு போது இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டோரி உங்களை பார்க்கும்போதே தெரியும், இதுதான் பேசுகிறாங்க, இதுதான் சொல்கிறாங்கன்னா அந்த கண்டினியூவேஷன் உங்களுக்கே தெரியும். அந்த வேர்ட்ஸ் தெரியலனாலும் கண்டினியூவேஷன் வச்சு அந்த வார்த்தைகளை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா ஜூட் மத் போலா, பொய் சொல்லாதே. வக் ஜூட் போல்தா, அவன் பொய் சொல்கிறான். ஓகே. வக் ஜூட் போலுங்கி அப்படின்னா அவள் பொய் சொல்லுவாள் அப்படின்னு அர்த்தம். வக் ஜூட் போலுங்கா அப்படின்னா அவன் பொய் சொல்லுவான் அர்த்தம். தும் ஜூட் மத் போலோ அப்படின்னா நீங்கள் பொய் சொல்லாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.